பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தெரியல சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஜை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற படத்தில் இருக்கிற கேஜ் வந்து த்ரெட் கேஜி. இதை வந்து இன்டர்னல் த்ரெட் அளக்க பயன்படும். ஸோ இதே மாதிரி கேஜ் நிறையா இருக்குது. அந்த கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கேஜில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். மீதி கொஸ்டின் நம்ம நினச்சலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த இந்த கேஜஸ் பற்றி அதனுடைய படம் எப்படி இருக்கும், அதனுடைய பயன்கள் என்ன, அதை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் லிமிட் கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் கேஜுடைய நேம் என்ன அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ இந்த கேஜை பார்க்கும்போது இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் ப்ளக் கேஜுன்னு சொல்லலாம். அதாவது ஒரே பக்கத்தில் இந்த ஒரே சைடில் இந்த சைடு ஒரு கேஜ் எல்லாம் இருக்கும், இந்த சைடு ஒரு கேஜ் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா டபுள் எண்டட் ப்ளக் கேஜ் இது சொல்லலாம். ஆனால் ஒரே பக்கத்தில் 2 கேஜும் கொடுத்துருந்தாங்க, கோவும் நோ கோவும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ப்ராக்ரெசிவ் ப்ளக் கேஜ். நல்லா புரிஞ்சுங்க, பார்த்துருங்க. இது முக்கியமான அடிக்கடி கேட்டுட்ருக்க அந்த கொஸ்டின். ஒரே பக்கத்தில் கோவும் நோ கோவும் இருந்துச்சுன்னா அது ப்ராக்ரெசிவ் ப்ளக் கேஜ். இந்த பக்கமும் ஆப்போசிட் பக்கமும் இருந்துச்சு கோ, இந்த பக்கம் கோ, இந்த பக்கம் நோ கோன்னு இருந்துச்சுன்னா அது டபுள் எண்டட் ப்ளக் கேஜ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ப்ராக்ரெசிவ் ப்ளக் கேஜ் தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க, இது என்ன கேஜுன்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் கேஜ். இது நம்ம மோதிர மாதிரி இருக்கும். மோதிரம் எப்படி வந்து நம்ம வரல உள்ளே போதோ அதே மாதிரி ஜாப் வந்து உள்ளே போகும். ஸோ இதுக்கு நேம் ரிங் கேஜ். ஸோ இங்கே ஏற்கனவே ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரிங் கேஜ். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டினில் விச் கேஜ் இஸ் யூஸ் டு செக் த கேப் பெட்வீன் த மேட்டிங் பார்ட்ஸ். அதாவது மேட்டிங் பார்ட்ஸ், அதாவது 2 மேட்டிங் பார்ட்ஸுக்கு இடையே செக் த கேப். இந்த கேப்புன்னு வந்தாலே அது ஃபீலர் கேஜ் தான். ஸோ ஒரு கேப்பை செக் பண்ணணும் அப்படின்னு வந்தால், நான் ஏற்கனவே இந்த ஸ்லிப் கேஜில் சொல்லியிருக்கேன், கேப்புன்னு வந்துச்சுன்னா ஃபீலர் கேஜ் தான் ஃபஸ்ட்டு. அப்படி அந்த ஜூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபீலர் கேஜ் இல்லை அப்படின்னா ஸ்லிப் கேஜ் இருக்கும். இந்த 2 தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேப்புன்னு வந்து இடைவெளியை சரி பண்ணுறது செக் பண்ணுக்கு அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃபீலர் கேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஃபீலர் கேஜ் இல்லைன்னா ஸ்லிப் கேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் ஃபீலர் கேஜ் இருக்குது. ஸோ இது ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். மூன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். ஸோ நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேஜ் இருக்குது, இந்த கேஜுடைய பெயர் என்னென்னு கேட்காங்க. ஸோ இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளக் வந்து 2 இருக்குது. இந்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, 2 இருக்குது. கீழே வந்து சர்ஃபேஸாக இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும். இது என்னென்னா எதுக்காக இந்த கேஜில் இந்த 2 இது இருக்குன்னா, இது நோ கோ தான் இருக்கும். இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் 2 ஸ்க்ரூ இருக்கா, இதுதான் அட்ஜஸ்டபுள். அப்போ இது என்ன இதுனா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்னாப் கேஜ். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் ஸ்னாப் கேஜ் தான். அந்த யூ மாதிரி இருந்தாலும் ஸ்னாப் கேஜ் தான். ஆனால் அதில் இந்த ப்ளக்கை மேலேங்களையும் ஏற்றுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கிறனால இது அட்ஜஸ்டபுள் ஸ்னாப் கேஜ். ஆன்சர் வந்து 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஸோ 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டினில் வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரண்டில் இதில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற கேஜ் தான் பார்க்க முடியும். ஸோ ரேடியஸாக இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இருக்கிறதுல லாஸ்ட்டாக பாருங்கள், அதுதான் வித்தியாசம் தெரியும். ஸோ இது மட்டும்தான் இதில் வித்தியாசம் காட்டியிருப்பாங்க, மீதி எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இது என்ன கேஜ்னு சொல்ல முடியாது, ஃபீலர் கேஜாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஒரு இதில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரேடியஸ் கேஜ். அது இன்டர்னல் ரேடியஸாகவும் இருக்கலாம் அல்லது எக்ஸ்டர்னல் ரேடியஸாகவும் இருக்கலாம். அப்போ 5ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் கேஜ். டி தான் ஆன்சர். ஸோ 6ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி செட் ஆஃப் ஃபீலர் கேஜ் ஆர் அவைலபிள் ஆஸ் பர் பிஐஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஐஎஸில் பிரகாரம் ஃபீலர் கேஜுடைய செட்டு எத்தனை செட்டு இருக்குது, ஹவு மணினா எத்தனை செட்டு, ஹவு மணினா எத்தனை செட்னா எண்ணிக்கை, ஃபீலர் கேஜினுடைய செட்டின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்காங்க. 2 செட்டு தான் இருக்குது. பிஐஎஸ் ஆர்டர் படி நம்மளுக்கு 2 செட்டு தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 7ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். which gauge is used to check the accuracy of an external thread. அதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து அளக்கிறது எதுவும் கேட்காங்க. அதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து அளக்கிறது எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படி கேட்காங்க. எக்ஸ்டர்னல் த்ரெட்னு என்னது, ஒரு சாஃப்ட்டில் ஸோ மேலே இருக்கிறதா த்ரெட்டு எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டை நம்ம எதை வச்சு அளக்கலாம் கேட்காங்க. இந்த த்ரெட்டை ஸோ ஒரு போல்ட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை, மேலே இருக்கிற த்ரெட்டை. இப்போ நட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், த்ரெட்டு உள்ளே இருக்கும், அது வேறு. இது ஸோ இந்த போல்ட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த த்ரெட்டை அளக்கிறதுக்கு எதை அளக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிங்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுதான் ரிங்கு தான் உள்ளே போனோம். அப்போ ரிங்குக்குள்ளே இருக்கிற த்ரெட்டு ரிங்கு த்ரெட்டு. அப்போ த்ரெட் ரிங்கு கேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். த்ரெட்டு ஃபஸ்ட்டு ரிங்கு, அதுக்கப்புறம் த்ரெட். அப்போ த்ரெட் ரிங்கு கேஜ் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 7ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர். 8ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒயர் கேஜு. நம்ம ட்ரில் கேஜுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர். ட்ரில் கேஜுங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு இந்த மாதிரி நினச்சும் ட்ரில் கேஜ் இருக்கும், அதில் தான் இது இருக்கும். இது ரவுண்டாக இருந்தால் அது ஒயர் கேஜ், ஸ்டாண்டர்டு ஒயர் கேஜ். இதுக்கு பேர் ஸ்டாண்டர்டு ஒயர் கேஜ். 9ஆவது கொஸ்டின் பாருங்கள். 9ஆவது கொஸ்டினில் which gauge is used to check the outside diameter of the cylindrical shaft அப்படி கொடுத்துருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்னா என்னது, சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்னா இதுதான் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்டு. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்டு அவுட் சைட் டயா, இந்த டயா அளக்கணும். இந்த டயாவை எப்படி அளக்கலாம் கேட்காங்க. இந்த டயாவை நம்ம வெறும் காலிப்பரை வச்சு அளப்போம், அவுட் சைட் மைக்ரோமீட்டர் வச்சு அளப்போம். ஆனால் இதில் இந்த கேஜ், அதாவது விச் கேஜுன்னு கேட்டாங்க, எந்த கேஜ் வச்சு அளக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அவுட் சைட் டயா வந்து அளக்கிற கேஜ் என்ன கேஜ்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிங் கேஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் எந்த விதமான த்ரெட்டோ எதுவுமே இருக்காது, ரேடியஸோ எதுவுமே இருக்காது. அப்போ பிளெயின் ரிங் கேஜ். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்டை வந்து அளக்கிற கேஜ் என்ன கேஜ்னா ரிங் கேஜ், பிளெயின் ரிங் கேஜ். பி தான் ஆன்சர். 9ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 10ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜுடைய குணங்கள், நோக்கங்கள் என்ன, இல்லைனா ஃபீலர் கேஜுடைய பயன்கள் என்னென்னா கேப் அளக்க தான் பயன்படுது. செக் த கேப். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். செக் த கேப்புங்கிறது வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, டியில் இருக்குது. செக் த கேப் 2 மேட்டிங் பார்ட்ஸுகளுக்கு இடையே பொருத்தப்பட்ட பார்ட்ஸுகளுக்கு இடையே உள்ள கேப்பை செக் பண்ண பயன்படுது. அப்போ ஃபீலர் கேஜுடைய நோக்கம் வந்து என்னென்னா செக் த கேப். ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 10ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 11ஆவது கொஸ்டின் பாருங்கள். which device is used to check the workpiece to confirm the shape. அதாவது ஒரு வடிவம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு வடிவத்தை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த வடிவத்தை வந்து வடிவமுடைய பணிப்பொருளை செக் பண்ணுவதற்கு ஜாப்பை அதாவது நம்ம ஒரு இப்படி தான் இருக்கும், ஒரு வடிவம் நம்ம உருவாக்கியிருக்கோம், இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களா. இப்படி தான் ஒரு வடிவம் இருக்குன்னா இந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ஒரு கேஜி செட் பண்ணுவோம். இதுதான் கன்ஃபார்ம் த ஷேப். இந்த ஷேப் தான் நம்மளுக்கு வேணும், 100 பீஸ் 1000 பீஸ் வேணும்னா நமக்கு இதே ஷேப்புக்கு நினச்சோம், இந்த ரேடியஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கேஜ் உருவாக்கிறோம். அந்த கேஜ் என்ன கேஜ்னா ப்ரொஃபைல்.
வடிவமைக்கிறது ப்ரொஃபைல் கேஜ் தான் நம்ம செய்கிற கேஜ். இந்த கேஜை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன உருவம் தேவையோ அந்த உருவத்தை நம்ம செஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அப்போது 11ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 12வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ்னு கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு ஹோல்ஸுக்குள்ளே இருக்குது, ஒரு ரவுண்டு இருக்குது, அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்குது. அதாவது ஸோ ரவுண்டான பீஸ் இருக்குது, அந்த ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது, டேப்பராக இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு தான் டேப்பராக இருக்குது, இப்படி போகுது, ரவுண்டு தான் டேப்பராக போகுது. அப்போ இதை நம்ம ஹோல்ஸ் இருந்தாலே அது ரிங்கேஜ் தான் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டேப்பரை உள்ளே இருந்தால் டேப்பர் ரிங்கேஜ். ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர், டேப்பர் ரிங்கேஜ். 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 13வது கொஸ்டின் பார்க்கலாம். விச் கேஜ் இஸ் யூஸ் டு செக் த அக்யூரசி ஆஃப் அன் இன்டர்னல் த்ரெட்டு. ஸோ இன்டர்னல் த்ரெட்டை வந்து நம்ம செக் பண்ணுற எப்படி துல்லியமாக செக் பண்ண பயன்படும் கேஜ் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்னல் த்ரெட்டை. அப்போ இன்டர்னல் த்ரெட் எங்கே இருக்கும், இன்டர்னல் த்ரெட்டு ஒரு ஹோல்ஸுக்குள்ளே இருக்கும். அப்போ ஹோல்ஸுக்குள்ளே இருந்தாலே அது என்ன தான், ஒரு இதுக்குள்ளே த்ரெட் இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும், த்ரெட் இருக்கும். ஹோல்ஸ்குள்ளே இருந்தாலே ப்ளக்கேஜ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது இந்த ஹோல்ஸுக்குள்ளே இருந்த ப்ளக்கேஜ், அப்போ த்ரெட் இன்டர்னல் த்ரெட் உள்ளே தான் இருக்குது. அப்புறம் நம்ம ரிங் கேஜ் கிடையாது, ஸ்னாப் கேஜ் கிடையாது, த்ரெட் ரிங் கேஜ் இது இன்டர்னல் வந்திருக்கு, சென்ட்ரு கேஜ். இன்டர்னல் த்ரெட்டை செக் பண்ணுற கேஜ் இதில் எதுவுமே இல்லை. இன்டர்னல் த்ரெட்டுனா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா த்ரெட்டு ப்ளக்கேஜ், அதை தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணணும். இதில் வந்து த்ரெட்டு ரிங் கேஜுன்ட்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் மாற்றிடுங்க, த்ரெட்டு ப்ளக்கேஜ் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ த்ரெட் ரிங்கேஜுங்கிறது எக்ஸ்டர்னல் அளக்கிறது. இங்கே இன்டர்னல் கேட்டிருந்தாலே ப்ளக்கேஜ் தான், த்ரெட் ப்ளக்கேஜ். ஸோ ஆன்சர் வந்து இதை மாற்றிக்கிடுங்க, சிஏ ஆன்சர் மாற்றிக்கிடுங்க, த்ரெட் ப்ளக்கேஜ் தான் ஆன்சர் வரும். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிங் கேஜ்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ரிங் கேஜ், ரிங் கேஜுடைய பயன்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிங் கேஜ்னால் எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு வட்டம் இருக்கும், அது உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, தான் ரிங் கேஜ், மோதிர மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து சாஃப்ட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும், இது வந்து இதாகும். அப்படின்னா இந்த ரிங் கேஜுடைய யூசஸ் என்ன அப்படின்னா, சாஃப்ட்டு அளக்குது, சாஃப்ட்டுடைய டயா, அதாவது சாஃப்ட்டுடைய டயானா இந்த சின்ன ஹோல்ஸுக்கு நீரே இதான் சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்டுடைய அவுட்டர் டயா அளக்க தான் இந்த ரிங்கேஜ் பயன்படுது. அப்போது நம்மளுக்கு ரிங்கேஜுடைய பயன் என்ன, சாஃப்ட்டு டயாவை செக் பண்ணதுக்கு. அப்போது பி தான் ஆன்சர், செக் த சாஃப்ட்டு டயமீட்டர். அப்போது 14 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 15வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹோல்ஸ் இருந்தால் ரிங்கேஜ் தான். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்குது, அப்போ ரிங்கேஜ் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ ரிங்கேஜ் உள்ளே இங்கே என்ன இருக்குது, த்ரெட் இருக்குது. அப்போ இது வந்து த்ரெட்டு ரிங்கேஜ், உள்ளே த்ரெட்டு இருக்கிறதுனால இது வந்து த்ரெட்டு ரிங்கேஜ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர், த்ரெட் ரிங்கேஜ். ஸோ 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேப்பர் ப்ளக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேப்பர் ப்ளக்கேஜ் எப்படி இருக்கும், டேப்பர் ப்ளக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேப்பர் ப்ளக்கேஜ், இதுதான் கைப்பிடி. ஸோ இது தான் டேப்பர் ப்ளக்கேஜ். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஹோல்ஸு, அதாவது ஒரு ரிங்குக்குள்ளே இருக்கிற டேப்பரை செக் பண்ண பயன்படுது. அப்போது நம்மளுக்கு இது வந்து இன்டர்னல் டேப்பர், இது வந்து டேப்பர் ப்ளக்கேஜுங்கிறது எக்ஸ்டர்னலை வச்சு என்ன செய்யலாம், இன்டர்னல் தான் செக் பண்ண முடியும், இன்டர்னல். அப்போது செக் த இன்டர்னல் டேப்பர் கேஜ் இருக்குன்னு பாருங்கள், டேப்பர் ஹோல், செக் த டேப்பர் ஹோல் அப்படி கூட எடுக்கலாம். செக் த டேப்பர் ஹோல் வித் பெர்ஃபெக்ட் ஃபிட். ஓகே, சி தான் ஆன்சர். 16 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க.
இங்கே என்ன கேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஜில் லாஸ்ட்டில் இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குது, இந்த இது இருக்குது ஸ்க்ரூ மாதிரி மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி இருக்கா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா பிச்சு கேஜி. ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த கேஜ் நேம் வந்து ஸ்க்ரூ பிச்சு கேஜி. ஆன்சர் வந்து பி தான், ஸ்க்ரூ பிச்சு கேஜி. 18ஆம் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ். இது ஒரு கேஜி. இதில் 60, அதாவது பார்த்திங்கன்னா இதில் 60 டிகிரி இருக்கும், இதில் 55. இது 60 டிகிரிங்கிறது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை வச்சு நம்ம நினச்சிடலாம். த்ரெட்டு பண்ணுறோம், லேத்தி மிஷினில் த்ரெட்டு பண்ணுறோம்ல, த்ரெட்டு கட் பண்ணுறோம்ல, அதுக்கு 60 டிகிரி இந்த சிங்கிள் பாயிண்ட் டூவில் வந்து கிரைண்டிங் பண்ணும்போது இதில் வச்சு பார்ப்பாங்க, இந்த கேஜில் வச்சு பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க 60 டிகிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த இது பார்த்திங்கன்னா ட்ரில் பிட்டு 118 டிகிரி இருக்கும். ஸோ ட்ரில் பிட்டை கிரைண்டிங் பண்ணும்போது 118 டிகிரி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்படி வந்து எல்லாவுடைய டூலை கிரைண்டிங் பண்ணும்போது நம்ம ஆங்கிள் செக் பண்ணக்கு தான் இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேஜ்னு பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரு கேஜ்னு சொல்லுவாங்க. 18ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 19ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ட்ரில் கேஜ். ஸோ ட்ரில் கேஜுடைய யூசஸ் என்னென்னு கேட்காங்க. நான் ஏற்கனவே ஒரு படம் போட்டேன் ஃபஸ்ட்டு. ட்ரில் கேஜ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும் வடிவத்தில். இதில் தான் ஹோல்ஸாக இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரில் கேஜுடைய இதுதான் என்ன கேட்காங்க. இது வந்து செக் த டயமீட்டர், ட்ரில்லுடைய டயமீட்டர் செக் பண்ண பயன்படுது. செக் த டயமீட்டர் ஆஃப் ட்ரில் பிட். ஆன்சர் வந்து ஏ தான். 19ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 20ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜ். அந்த யூ மாதிரி இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூ மாதிரி இருந்தால் ஸ்னாப் கேஜ் சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து ஸ்னாப் கேஜ் தான். இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி தான் ஆன்சர், ஸ்னாப் கேஜ். ஸோ இந்த பார்ட் 1 நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம கேஜில் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். மீதி கொஸ்டினாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்.